நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் கியாமத் நாள் வராது என்று சொன்னார்கள். அந்த 10 அடையாளங்களிலே 6 அடையாளங்களை பற்றி நேற்றைய தினம் நான் பார்த்திருக்கிறோம். ஒரு புகை மூட்டம் ஏற்படும், தஜ்ஜால் வருவான், கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும், ஈசா நபி வருவாங்க, யஜூஜ் மௌஜூஜ் என்ற கூட்டம் வரும் என்ற கடைசியா ஒரு நெருப்பு ஒன்று வரும் என்ற 6 அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். மீதி 4 அடையாளங்கள் அதான் நம்ம விட்ட இடம். மீதி 4 அடையாளங்கள் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உயிரினம், ஒரு தாபத்து, ஒரு உயிர் பிராணி ஒன்று உலக, அது உயிர் பிராணி, எல்லாம் உயிர் பிராணி தான். ஒரு உயிர் பிராணி என்று சொன்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு பிராணி ஒன்று வரவிருக்கிறது. அப்படி ஒரு படைப்பு. இந்த டினோசார்லாம் பார்க்கறான்ல, அந்த காலத்துல எல்லாம் திருப்பி உயிராக்குறான் பாருங்க, அந்த படம் காட்டுறான்ல, அது மாதிரியே ஏதோ ஒரு வகையில ஒரு உயிர் பிராணி ஒன்று வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஹதீஸில் இருக்கிறதோட கூடுதல் விவரத்தோட திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். இந்த உயிர் பிராணி ஒன்று யஜூஜ் மௌஜூஜை பற்றி குர்ஆன்ல சொல்ற மாதிரி சூரத்து நம்லுல 27வது சூராவுல 82வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா வகல் கவுல அலைஹிம், அவர்களுக்கு எதிரான முடிவு உத்தரவு ஏற்படும் பொழுது, அதாவது உலகத்தை அழிக்கிற முடிவு ஏற்படும் பொழுது, அஹ்ரஜ்னாலஹும் தாபத்தம் மினல் அர்லி, இந்த பூமியில் இருந்த ஒரு உயிர் பிராணியை நாம் வெளிப்படுத்துவோம். பூமியில் இருந்த ஒரு உயிர் பிராணியை வெளிப்படுத்துவோம். அந்த உயிர் பிராணிங்கிறது எப்படிப்பட்ட உயிர் பிராணி என்று சொன்னால், துகல்லிமுஹும், அது அவர்களோடு பேசும். உயிர் பிராணியில் என்ன வித்தியாசம்? எத்தனை உயிர் பிராணி இருக்கும்? அந்த உயிர் பிராணி எப்படி இருக்கும் கேட்டா, மனிதர்கள் இந்த கடைசி நேரத்தில் யாச்சும் திருந்தட்டுங்கிறதுக்காக வேண்டி ஒரு மிருகம் பேசினா திருந்துவான்ல மனுஷன், ஆஹா நபிகள் நாயகம் சொன்ன அடையாளம் வருது, உலகம் அழிய போகுது, அப்படி நல்லவர்களா நம்ம ஆவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியெல்லாம் ஒரு அதிசயமான சில நிகழ்ச்சிகளை கடைசி கட்டங்கள்ல நிகழ்த்துகிறான். அப்ப அது துகல்லிமுஹும், மனிதர்களோடு அது பேசும். அன்னன்னாஸ கானூ பி ஆயாத்தினா லா யூகினூன், மனிதர்கள் நமது வசனங்களை நம்பாமல் இருக்கிறார்களே அது பற்றி பேசும். பேசும்னா சுகமா இருக்கலான்னு பேசாது, ஏன் நீங்கள் இறை வசனங்களை நம்பாமல் இருக்கிறீர்கள் என்று பேசும். அப்ப அது ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிராணியை கடைசி அனுப்பி விடுவோம். அதுலயும் திருந்தலேண்டா தான் அப்புறம் சுத்தி விடுறது, திருப்பி சுத்துறது, ரிவர்ஸா சுத்தி விட்டு கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்க வச்சு உலகத்தை அழிக்கிறது ஏற்படும். இது திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. இந்த தாபத்துல் அர்ல பத்தி ஹதீஸ்லயும் இருக்கிறது. இது 7வது முக்கியமான அடையாளத்துல 7வது. விரிவாக நம்ம சஹர்ல நீ பாப்பீங்க, சுருக்கமா வேற வேற விஷயங்கள் இருக்கிறதுனால. இது போக 8, 9, 10வது அடையாளம் என்னவென்று சொன்னால், 3 பூகம்பங்கள். 8வது ஒரு பூகம்பம், 9வது ஒரு பூகம்பம் தான், 10வது ஒரு பூகம்பம் தான். ஒன்னு கீழ் திசையில கிழக்கு திசையில ஏற்படக்கூடிய பூகம்பம், இன்னொன்னு மேற்கு திசையில ஏற்படுகிற பூகம்பம், இன்னொன்னு அரபு தீபகற்பத்தில் ஏற்படக்கூடிய பூகம்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த பூகம்பம் என்பது நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஏதோ 10ஓட 11 வரக்கூடிய பூகம்பம் இல்லை. இது மாதிரி கிழக்குல 1 நூற்றுக்கணக்கில் நடந்திருக்கு, மேற்குல 1 தான் ஆயிரக்கணக்கில் நடந்திருக்குது. அரபு பிரதேசத்துல ஒரு பூகம்பம் தான் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் பூகம்பங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா ஒரு 15 ரிக்டர் அளவுக்கு இருக்கணும். இப்ப 7, 6 குஜராத்லாம் அவுட் ஆயிருக்குது, 9 வரைக்கும் போயிருக்குன்னு வைங்களேன், 10, 11, 12 மாதிரி அந்த மாதிரி வரைக்கும் உலகத்துல ஏற்படாத அந்த ரிக்டர் அளவுல பிரம்மாண்டமானதா இருக்க போய் தான் அதில் குறிப்பிடுறாங்க. சாதாரணமா நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத சொல்லல, இது மாதிரி ஆயிரக்கணக்கான உலகம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது நடக்கவே நடக்காத ஒரு அதிசயமான ஒரு அதிர்வு. ஆடுற ஆட்டத்தில் அப்படியே ஒண்ணுமே மிச்சமா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கடும் பூகம்பத்தை உலகம் சந்திக்கும். அதை பார்த்தோன்னா மனுஷன் திருந்துறானான்னு பார்க்கும். கடைசி அடுத்தடுத்து நடக்கும். இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 10 அத்தாட்சிகளும் ஒன்று வர ஆரம்பித்து விடுமையானால் டக்கு 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 டக்குன்னு உடையாந்துட்டு இருக்குமா. அதாவது 10 ஒன்னு ஒரு 25 வருஷம் 100 வருஷம் இடைவெளி விட்டு இன்னொன்னு வராது. ஒன்று விட ஆரம்பித்து, ஒன்னு ஃபர்ஸ்ட் விடுமையானால் அடுத்து 2வது, அடுத்து 3, அடுத்த 4, அடுத்து 5, அடுத்து 6 எண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போயிருங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த 3 பூகம்பத்தை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். போன வாரம் கிழக்கு, அடுத்த வாரம் மேற்கு, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். இது ஒண்ணு நடந்துட்டு ரொம்ப இடைவெளி பாருங்க. குஜராத்லாம் நீங்க கருதினீர்களே, ஆனால் அது அல்ல. ஏன்னா அதுக்கு இன்னொன்னு வரக்கானா. அந்த 3 எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒன்னு கிழக்க, ஒன்னு மேற்க, ஒன்னு அரபு பிரதேசத்துல இருந்து இன்னைக்கு பேப்பரை பார்த்தா இது, நாளைக்கு பேப்பரை பார்த்தா அது, நாளை கழிச்சு பேப்பரை பார்த்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒன்று விடுமையானால் அடுத்தது ஒரு நாள் இல்ல, கிட்டத்துல சீக்கிரமாக 10 நிறைவேறிவிடும்.
அப்ப இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த கடைசி சான்ஸ் 10 விஷயத்தை சரசரசரன்னு நல்லா நினைச்சான் அனுப்பிட்டே இருக்கிறான். அதுல கடைசியாக ஆக ஆக கடைசியாக வரக்கூடியது ஹதீஸ்ல கிடைக்கிறது, சூரியன் தலை கிழக்க உதிக்கிறது, மேற்க உதிக்கிறது. ஃபர்ஸ்ட்ல வர்றது அந்த நெருப்புன்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது உலகம் அழியக்கூடிய, அழிவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். அடுத்து இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் பொழுது எந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் அழிக்குமான்னு சொன்னா, அழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நல்லவனும் உலகத்தில் இருக்க மாட்டான். அழிக்கிற நேரத்தில் இப்ப ஈசா நபி கடைசியா வந்து தஜ்ஜாலை கொல்றாங்க, மக்கள் எல்லாம் நல்லவர்கள் ஆகிடுறாங்க. நல்லவர்களா எல்லாம் நல்லவர்களாகி அப்புறம் ஈசா நபி இயற்கையான முறையில் மரணம் அடைந்த பிறகு பழையபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு எங்க இருந்து வந்தாங்களோ அதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. சுத்தமா அப்படியே திசை திரும்பி போய் எந்த அளவுக்கு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகுமு ஸாஅத்து ஹத்தா லா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் 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 என்று சொல்றதுக்கு ஆள் இல்லாத வரைக்கும் உலகம் அழியாது. ஒருத்தரும் இல்லாம போன பிறகுதான் அல்லாஹ்வை பற்றி பேச ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு அது ரொம்ப மோசமா போயிடும், அப்படி ஆக்கி போடுவான். கொஞ்சம் நெஞ்சம் கூட ஈமான் இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமைய ஒரு சமுதாயமா உலக மக்கள்லாம் ஆகும் பொழுது ஆக்கி இந்த உலகத்தை அழிப்பான். அந்த 10 அடையாளம் 10வது நடந்து முடியும் போது சுத்தமா என்ன செஞ்சிடறேன், எவனுமே நல்லவன் இருக்க மாட்டான், நல்லவர்களே இல்லாத நேரத்தில் தான் உலக அழியும் என்று இது சஹீஹ் முஸ்லிம்ல 211வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அவங்க வந்து பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்க அந்த மக்கள். அதுல முக்கியமான தெய்வங்கள் யாருன்னு கேட்டா லாத்து உஸ்ஸா, அபராய்த்துமுல் லாத்த உல் உஸ்ஸா மனாத்த சாலிசத்தல் உஹ்ரான்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். லாத்து என்ற பெயரிலையும் உஸ்ஸா என்ற பெயரிலையும் முக்கியமான கடவுள் சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சிட்டாங்க. சொல்றாங்க, கியாமனால் அல்லாஹ் அழிக்குவான அந்த நேரத்தில் இவர்கள் அதே லாத்து உஸ்ஸாவை வணங்குவார்கள். லாத்து உஸ்ஸாவை வணங்காத வரைக்கும் கியாமனால் வராதுங்கிறாங்க. அந்த பகுதியில் அந்த அரபு மக்களை என்ன செய்வாங்க, லாத்து உஸ்ஸாவை வணங்குவார்கள். அதனால அந்த கடைசி காலத்துல நம்மளை இல்லாம காப்பாற்ற சொல்லி துவா செய்யணும். ஏன்னா எல்லாம் கண்டிப்பா அதுல சேர முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காலத்துல மனிதர்களே மகா கெட்டவர்கள் இருக்கும் பொழுதுதான் கியாமனால் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதர்களையே மகா கெட்டவங்க வாழ்வாங்க பாருங்க, அப்படிப்பட்ட காலத்துல தான் அந்த அழிவு நாள் வரும் என்று சொல்றாங்க. அதனால அந்த அழியக்கூடிய காலத்துக்கு முந்தையே நம்மளை அல்லாஹ் வந்து கைப்பற்றுற மாதிரி நம்ம அல்லாஹ் விட்டு அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் 5174 சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் வந்த பிறகு உலகம் அழியும். எப்படி அழியும்? உலகம் அழியும்னு சொன்னா அழிவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்யற வேலையெல்லாம் எதுக்குமே பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டா, நம்ம வந்து பெரிய படைகளை திரட்டிக்கிட்டுலாம் போய் எதுவுமே செய்ய மாட்டோம். நாம ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால் ஆகும்போம் ஆயிரும், ஒரு சத்தம் தான் கொடுப்போம். அந்த முந்தைய சமுதாயங்களை அழிக்கிறதெல்லாம் நீங்க பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒமா அன்சல்னா அலைஹிம் மின் ஜுந்தி மினஸ்ஸமா, வானத்திலிருந்து ஒரு படைகளை எல்லாம் நாம் இறக்கவில்லை. இன்கானத்து இல்லா செய்கத்தம் வாஹிதா, ஒரு சத்தம் தான், திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், முடிஞ்சு வச்சு கதை, ஒரு சத்தம் தான் கேட்கும், அவர்களுடைய கதை முடிந்து விடும் என்று பல சமுதாயங்களை அல்லாஹ் வந்து முன்காலத்தில் அழித்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறான். இந்த மொத்த உலகத்தை அழிக்கிறது கூட அல்லாஹ் எப்படி அழிக்குவான்னு கேட்டா, அது ஒரு சூர்னு சொன்னா, அதாவது கொம்பு. சூர்னு சொன்னா அந்த ஊதுவாங்கல்ல, ஊதுனா சவுண்ட் வருமே, அதுக்கு பேர் தான் சூருங்கிறது. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லு இருக்குது, சூர்னா தெரியுதுல. அதாவது அந்த காலத்து வரலாற்று புல்லாங்குழல் அல்லமா, அந்த காலத்து புல்லாங்குழல் வந்து இனிமையான இசை வரக்கூடியது. அந்த காலத்துல வரலாற்றுல சரித்திர இந்த கதைகள்லாம் நீங்க பாப்பீங்க. ஒரு இப்படி விளைவா ஒரு இது மாதிரி ஒரு வாயில வச்சு ஊதுவாங்க. ஊதுற ஒரு அறிவிப்பு செய்யறதுக்காக வேண்டி அது அதிகமான தொலைவை போய் சென்றடையும். மூன்று சவுண்ட் வச்சு ஊதுனாங்கன்னு சொன்னா அதிகமான தொலைவை நோக்கி அது போகும். அந்த மாதிரி சவுண்டு கூம்பு வடிவத்தில், அப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கும், வாயில வச்சு ஊதுவாங்க, பெரும் சவுண்டு வரும். அதுக்கு பேர் தான் சூர்னு சொல்லுவாங்க. அந்த சூர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்தி சூர் ஊதப்படும், அழிக்கிறதுக்கு என்ன செய்யப்படும், ஒரு கடுமையான ஒரு சத்தம் ஒண்ணு வரும், அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடும். மொத்தம் இதே மாதிரி அல்லாஹ் வந்து 2 தடவை ஊதுவான். ஒன்னு அழிக்கிறதுக்கு, இன்னொன்னு திரும்ப உண்டாக்குறதுக்கு. ரெண்டுமே சத்தத்தை கொண்டுதான். இந்த மொத்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் செய்யற வேலை என்னன்னு கேட்டா,
இன்னைக்கு கூடங்க மனிதர்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஒரு பட்டன்ல வச்சுக்கிறான்ல. ஒரு உலகத்தை அழிக்க நினைச்சோம்னா அணுகுண்டு இருக்குது, அதுல ஒரு பட்டனை போய் தட்டி விட்டா உலகத்துல எந்த பகுதி வேணா அழிச்சு போடலாம். அப்படி மனிதன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். ஒரு பட்டன்ல தான் எல்லாம் அடங்கி இருக்குது. இவனுக்கு பட்டன்ல செய்ய முடியும்னா அல்லாவுக்கு வந்து வாயில ஊதி விட்டு போக முடியாது அல்லாவுக்கு. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்கிறதுக்கு செய்யற வேலையெல்லாம் அந்த ஊதுறது தான். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னு பாருங்க. யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, சூரத்து நாசியா ஒன்னாசியாத் என்ற சூறாவுல 79வது சூறாவுல 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய வசனங்கள் தொடர்ச்சியாக அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, முதல்ல ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சத்தம் வரும். இந்த பூமியெல்லாம் ஆடக்கூடிய குலுங்கக்கூடிய ஒரு சத்தம் வரும். தத்பஉஹர் ராதிஃபா, அதை தொடர்ந்து இன்னொன்று வரும். அல்லாஹ் சொல்லும்போது ஒரு ஆட வைக்கக்கூடியது ஒன்று வரும். தத்பஉஹர் ராதிஃபா, அதுக்கடுத்து தொடர்ந்து இன்னொன்றும் வரும். குலூபுன் யௌமையிதின் வாஜிஃபா அபுசாருஹா காஷியா யக்கூலூன, இதெல்லாம் வந்து அந்த மக்கள் சொல்லக்கூடியது. இது அதாவது அவங்களுடைய உள்ளங்கள்லாம் நடுங்கும், பார்வைகள்லாம் குனிந்து விடும், நாங்க என்ன திரும்ப எழுப்பப்படுவோமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டினா இன்னமாகிய ஜஜ்ரத்தும் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான். ஃபைதாஹும் பிசாஹிரா, உடனே வெட்ட வழியில் நிற்பார்கள். அழிக்கிறத சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷன் கேட்கிறான் நாங்கள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படுவோமாண்டு. உன்னை திரும்ப எழுப்புறதுக்காக வேண்டி மண்ணை குலைச்சி ஒருத்தரையா அப்படி உருண்டை உருண்டையா செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் உயிர் கொடுப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. ஒரு சத்தம் தான். ஒரு சத்தம் உடனே வெட்ட வழியில் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள். பூமியுடைய வெட்ட வழியில 50 பேர் வந்துடுவீங்க. நல்லா சொல்லி காட்டுறான் ஒன்னாசியாத்து சூறாவுல. இது அந்த 6ல இருந்து 14 வரைக்கும் படிச்சு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாசீன் சூறாவுல இதை சொல்லி காட்டுகிறான் எப்படி அந்த அழிக்கப்படும்ங்கிறது. ஒயக்கூலுன யாசீன்ல, அதாவது 36வது சூறாவுல 48ல இருந்து 51 வரைக்கும் அந்த 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒயக்கூலுன மத்தாஹாதல் வாது இன் குந்தும் சாதிகீன், இந்த வாக்கு எப்ப நிறைவேறும், இந்த எச்சரிக்கை எப்ப நிறைவேறும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். மா யன்துருன இல்லா சைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சத்தத்தை தான் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எப்ப வரும்னா இதுக்காண்டி 50 வருஷ திட்டம் போடணுமா? ஒரு சத்தம் தான் அழிச்சு விட முடியும், அவ்வளவு காலியா போயிடும் அப்படிங்கிறான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பாங்களே, விவாதம் பண்ணி கொண்டிருப்பார்களே, விவாதம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை பிடித்து விடும். நடக்குமா நடக்கான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே, பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களை பிடித்து விடும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். ஃபலா யஸ்ததீஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜூன், அந்த சத்தம் வந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டா, வசியத்து செய்வதற்கு சக்தி வர மாட்டார்கள். அதாவது வசியத்து, ஒரு நோய் வாய்ப்பட்டான்னு வைங்களேன், குடும்பத்துக்கு வசியத்து செஞ்சதுக்கு கொஞ்சம் உணர்வு இருந்து அப்புறமேல செத்து போவான். ஒரு ஆக்சிடென்ட்ல சாவுறவங்க கூட ஒரு 4 மணி நேரம் இழுத்துக்கிட்டு இருந்து சாவுவான். அந்த மாதிரி ஊதுன உடனே கொஞ்ச நேரம் அப்படி மயக்கம் போட்டுட்டு கொஞ்சம் பாதி 90% உயிர் இருந்து அப்புறம் 80 ஆகி அப்புறம் 70 ஆகி சாவுவான, அப்படிலாம் கிடையாது. ஒரு சத்தம் தான். வசியத்து செய்யவும் டைம் கிடைக்காது, வலாயிலா அகலியும் எரிச்சுவோம், வீட்டுக்கும் போக முடியாது. கடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் ஊதுனான்னு வைங்க, வீட்டுக்கு போக மாட்டோம், அங்கே போயிடுவோம். வழங்குதா? எங்கெங்க நீ கக்குசல் இருக்கும்போது ஊதிட்டான்னு வைங்க, கக்குசலா இருப்ப. அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். இந்த ஊதுனவனை எப்படி அழிவு வரும்னு சொன்னா, இது இழுத்துக்கிட்டு போய் அழியாது, கையை காலை இழுத்துக்கிட்டு கிடக்கிற விளையாட்டுலாம் கிடையாது. ஊதுன உடனே காலி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழிக்கிறதுன்னு சொன்னா அந்த ஓசை வந்த உடனே மொத்தமா அழிந்து விடுவார்கள். அவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான்னு கேட்டா, வலா யஸ்ததீஊன தௌசியத்தன், வசியத்து செய்ய அவர்களுக்கு சக்தி பெற மாட்டார்கள். போய் என்ன பொண்டாட்டில போய் சொல்லிட்டு வருவோம், இது என்ன நேரம் பங்கு வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி அவகாசம்லாம் கிடைக்காது. வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜூன், தங்களுடைய குடும்பத்தாரிடம் திரும்பி செல்லவும் மாட்டார்கள். அந்த மாதிரி அவர்களை இந்த ஓசை பிடிக்கும். இது ஒன்னாச்சா? அடுத்து தொடர்ந்து ஒன்ஃபிக ஃபிஸ்ஸூர், மேலும் அந்த சூர் ஊதப்படும், மற்றொரு முறை ஊதப்படும். ஃபைதாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் அந்த மண்ணறைகளில் இருந்து இறைவனின்பால் விரைந்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்வாங்க. அவ்வளவுதான். ஒரு ஊதுனவன எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுவான், மறு ஊது, அவ்வளவுதான். இதுக்காக வேண்டி பெரிய சிரமங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது, உடனே எழுந்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள் என்று யாசின் சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்து ஜுமர்ல 39வது சூறாவுல 68வது வசனத்துல தெளிவாக 2 தடவை ஊதப்படும்ங்கிறத தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னா, ஓ நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி யாசீன்லையும் அதுக்கு முந்தின அந்த நாசியாத்திலையும் சொல்லும்போது கூட ஒரு சத்தம் வரும், அப்புறம் 2வது ஊதப்படும்ங்கிறான். இந்த சூறாவுல ஜுமர்ல வந்து அந்த சத்தத்தையும் சூருங்கிறான். அதாவது முதல் ஒரு சூறு ஊதப்படும்,
அப்புறம் இன்னொரு சூர் ஊதப்படும். இது சூரத்து 39வது சூராவுல 68வது வசனத்துல எல்லாம் சொல்றான், ஓ நுஃபிக ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும், அந்த கொம்பு ஊதப்படும். ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் மூர்ச்சித்து விடுவார்கள். இதுல மனிதன் மட்டும் அழிய மாட்டான், மலக்குகள் எல்லாம் அழிஞ்சிருவாங்கன்னு விளங்குது. இதுல என்ன விளங்குது? அதாவது ஊதுன உடனே மனுஷனை பட்டு போயிருவான், யாரும் போயிருவாங்களாம். மன்ஃபி ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவர்களும் போயிருவார்கள், வானங்களில் உள்ளவர்களும் போய்விடுவார்கள். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. வானத்தில் உள்ளவர்கள் சில பேர் இருப்பாங்க, ஊதுன உடனே எல்லாரும் போயிருவாங்க. ஆனால் முக்கியமான சில பேர் அந்த பணிகளுக்கு உள்ளவங்க இருக்கிறாங்களே, அதாவது நரகத்தின் காவலர்கள் அவர் இருப்பாரு, இறைவனுடைய அரிசை சுமந்து கொள்ளக்கூடியவர்கள், அதையும் சொல்றான் அழிக்கக்கூடிய நாள்ல ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா, அந்த ஊதப்படுற நாளையில 8 வானவர்கள் தங்கள் தோள்களிலே இறைவனுடைய அரசை சுமந்து நிற்பார்கள் அப்படிங்கிறான். எல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த வானவர் அழிய மாட்டார். இப்படி சில முக்கியமான அலுவல் கொடுக்கப்பட்ட மலக்குமார்களை தவிர எல்லாம் அழிஞ்சிடும். வானத்தில் உள்ளது பூமியில உள்ளது எல்லாமே நெஞ்சிரும். அதுல மனிதன் மட்டும் எல்லாம் சொல்லல, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்கள் சொல்றான். ஜின்னு மனுஷன் உயிரினங்கள் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே போய்விடும் அப்படின்னு சொல்றானா. சும்மா நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, மீண்டும் அதே சூர்ல, ஒரே சூர் தான் இருக்குன்னு விளங்குது. அதுல அதையும் கவனிக்கணும். அதுக்கு ஒரு சூர் இதுக்கு ஒரு சூர் வச்சுக்கலாம், இல்ல ஒரு சூர் தான். ஒண்ணுலயே அவன் ஊதுனா அழியும், அவன் ஊதுனா பொழைக்கும். ஏன்னா அவன் இல்லைன்னா அந்த அதுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது, அதுலயும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இல்ல அந்த ஊதுற குழலுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இது அழிக்கிற குழல், இது பொழைக்க வைக்கிற அப்படின்னு வந்துடக்கூடாதான். அதைத்தான் ஊதுவான், எல்லாரும் செத்து போயிருவோம். அதைத்தான் ஊதுவான், எல்லாரும் பொழைச்சிக்கிடுவோம். அதுல ஒண்ணும் இல்லைன்னு காட்டுறான். அல்லாது அது எப்படி காட்டுறான்னு கேட்டா, அதுல ஒரு சரக்கு ஒண்ணும் கிடையாது, ஊதுறவனுடைய விஷயம் அது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னா இன்னொரு சூர் ஊதப்படும்னு சொல்லல. சும்மா நுஃபிக ஃபீஹி, அதே சூர் ஊதப்படும், அதே சூர்ல இன்னொரு தடவை ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், அவர்கள் நின்ற நிலையில் விழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி முடிப்பாங்க, ஒரு செகண்ட் பத்துட்டு போயிருவாங்க, இன்னொரு ஊது ஊது அப்படி முடிப்பாங்க நின்றுக்கிட்டு. என்ன இப்ப என்ன எங்க நிக்கிறோம் அப்படின்னு அப்படி ஆயிருமா, அவ்வளவு சீக்கிரம் நடந்து போயிருங்கிறான்ல. அப்ப இந்த உயிரை திரும்ப பொழைக்க வைக்கிறதுக்கு பெரிய கஷ்டமான நினைக்க வேண்டியது இல்லை, இப்படின்னு அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல உண்டாகி போயிரும், அந்த மாதிரி ஆயிரும் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ப 2 இருக்குன்னு விளங்குது. சூரத்து சுமர்ல பார்க்கும் பொழுது 2 இருக்குது. சூரத்துல் கஹ்ஃப்லையும் கூட நீங்க பார்த்தால் 2 தடவை ஊதப்படும். ஏன்னா சூர் சூர் ஊதுறதுங்கிற 2 தடவை இருக்கும், நிறைய பேருக்கு தெரியல. ஒரு தடவை ஊதப்படுற மாதிரி தான் வழங்கி வச்சிருக்காங்க. குர்ஆன்ல தெளிவா சொல்லப்படுகிறது. கால ஹாதா ரஹமத்து மிர் ரப்பி ஃபைதா ஜா வாது ரப்பி ஜாலஹு தக்கா வ கான வாது ரப்பி ஹக்கா. இதுல என்ன அதாவது இந்த துல்கர்னைனுடைய சம்பவத்தை சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இறைவனுடைய அந்த அழிக்கும் நேரம் வரும் பொழுது அந்த யஜூஜ் மஜூஜ் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்புறமேலே ஒன்னிஃபிக ஃபிஸ்ஸூர், மீண்டும் ஒரு முறை சூர் ஊதப்படும். ஃபஜமானாஹும் ஜமா, அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 99வது வசனம், இந்த 4 இடங்கள்ல 4 சூறாக்கள்ல 2 முறை சூர் ஊதப்படும் என்பதை தெளிவாக அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். ஒவ்வொரு சூர் ஊதும் போது அவர்கள் உடனே வந்து விடுவார்கள், என்ன மாதிரி வருவார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் வெவ்வேறு வசனங்கள்ல சொல்றான். அந்த 2 சேர்ந்து வர்ற வசனம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சூர் ஊதுவது குறித்த வேறு சில வசனங்கள் உங்களுக்கு குறிப்புகளுக்காக வேண்டி 27:87 பாருங்க. அதே மாதிரி 69வது சூறாவுல 13, 14, 15, 16, 17 பார்க்கலாம். அதே மாதிரி 20வது சூரா தாகாவுல 102வது வசனத்தை பார்க்கலாம். 123வது அல் மூமினூன் சூறாவுல 101வது வசனத்தை பார்க்கலாம். அல் முத்தசிர் என்ற 74வது சூறாவுல 10வது வசனத்தை பார்க்கலாம். சூரத்து நபா அம்மையத்த சாலூன் என்ற சூறாவுல 17 இருந்து 25 வரைக்கும் பார்க்கலாம். இதுகள் எல்லாம் இந்த சூர் ஊதுற விஷயங்களை, உலகம் அழிக்கப்படுற விஷயத்தையும் ஒன்று திரட்டப்படுற விஷயங்களும் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள். அப்படி தொகுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு அழகான பிக்சர் கிடைக்கும், எப்படி இந்த உலகம் அழியுங்கிறதுக்கு அதுல கூடுதல் விவரங்களை குர்ஆன் எடுத்து பார்க்கணும். நீங்க நம்பரை மட்டும் சில இடத்துல சொல்லிட்டு போற காரணம் என்னன்னு கேட்டா, நீங்களே குர்ஆனோட தொடர்புடையவள ஆகணுங்கிறதுக்காக தான். சரி, இது மாதிரி ஆயிடுது. அல்லாஹ் உலகத்தை அழிச்சு போடுறான். இந்த அழிக்கிறதுக்கு யார் ஊதுவா? அல்லாஹ் வாயில வச்சுட்டு ஊதுவானா? ஊதுறது வந்துருச்சு, ஊதிதான் அழிக்க போறாண்டு. யாரு ஊதுவான்னு கேட்டா ஒரு மலக்கு தான் ஊதுவார் என்பதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. 2 ஊதுகளையுமே யாரு ஊதுவா? மலக்கு தான் ஊதுவாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அவருடைய பேர் என்னன்னு குர்ஆன்ல இல்ல. எப்படி இருக்குன்னு கேட்டா
காஃப்ல 50வது சூராவுல 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்தமிஅ் யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீப் யௌம யஸ்மஊன ஸைஹத பில் ஹக் ذلك யௌமுல் குரூஜ். அழைக்கக்கூடியவர், முனாதின்னு அழைக்கக்கூடியவர், அல்லாஹ் ஓத மாட்டான்னு விளங்குது. அழைக்கக்கூடியவர் அழைப்பார். எப்படி அழைப்பாரு? அந்த ஓசையை கேட்ட உடனே அவர்கள்லாம் வெளியே வந்து விடுவார்கள். அழைக்கக்கூடியவர் அழைப்பார், ஓசையை கேட்டவுடனே அனைவரும் வெளியேறி வந்து விடுவார்கள், கபர்ல இருந்து மண்ணில இருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இது வந்து அழைக்கக்கூடியவர் முனாதின்னு சொல்றான, அழைக்கிறவர், அது மனுஷனா இருக்க முடியாது. அங்க அழைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல செய்யறதா இருந்தா கண்டிப்பா வானவர்களாகத்தான் இருக்க முடியும். அதே மாதிரி நம்மளை எல்லாம் அழைத்து சென்று செல்லக்கூடியவர் மகசர்ல, அதுவும் வானவர் தான் வந்து அழைச்சிக்கிட்டு போவாருலாம் வருது. இன்னொரு அந்த மகசர் மைதானத்தை பார்க்கும்போது அப்ப பாத்துக்கிடுவோம். இப்ப அழிக்கிறது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது வந்து குர்ஆன்ல இருக்குது. ஹதீஸ்ல இந்த சூர் ஊதுற ஆளு இஸ்ராஃபீல். சூர் ஊதுற ஆளுடைய பேர் என்ன? இஸ்ராயில் அல்ல, இஸ்ரா அலிஃபு சீன் ரே அலிஃபு ஃபே ஏலாம் இஸ்ராஃபீல் என்று சில ஹதீஸ்களில் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸுடைய தரத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கு. நம்பகமான ஹதீஸா இல்லையா என்பதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. பெரும்பாலும் நம்பகமான ஹதீஸாக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிவிக்கக்கூடிய ஆளுக்கு சரியில்லாதனால. அதனால நம்ம எப்படி நம்பினா போதும்? ஒரு வானவரை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அந்த வானவர் ஊதுவார், அல்லாஹ் ஊத சொல்லி ஊதுவார், அழிஞ்சிரும். அந்த வானவர் அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஊதுவார், அது வந்து மறுபடியும் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. இவ்வளவு நம்பினா போதும். இப்போ உலகம் அழிக்கப்படுறது நம்பணும், ஊதிதான் அழிக்கப்படும், சூறு ஊதி அழிக்கப்படும் நம்பணும், அழிக்க வேலை ஒரு வானவற்றை ஒப்படைக்கப்பட்டிருக்கு நம்பணும். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சூறு தான் என்பதை 2 தடவை தான் ஊதப்படுமே தவிர சூறு ஒண்ணுதான் என்று நம்பணும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி, அதுக்கு அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஊதும் பொழுது இப்ப இந்த பூமி இருக்குது, இந்த பூமி என்ன ஆகும்? நம்மளும் அழிஞ்சு போறோம். சரி, நம்மளும் அழிஞ்சு போயிருவோம். இந்த பூமி என்ன ஆகும்? வானம் என்ன ஆகும்? மறுபடியும் எழுப்பணும்னு இந்த வனமா இருக்குமா? இப்ப நம்மளை மட்டும் அழிச்சு விட்டு இதெல்லாம் விட்டு வச்சு விடுவானா, அல்லது இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் அம்புட்டையுமே அல்ல அழிச்சு விடுவானா? என்ன நடக்கும்? அது வந்து அவனுக்கு அல்லாஹ்க்கு தானே தெரியும், நம்ம கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரு. அத குர்ஆன்ல என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வானத்தினுடைய கதி என்ன, நீங்க இருக்கிற இந்த பூமியுடைய கதி என்ன, இங்க இருக்கிற மலைகளுடைய கதி என்ன, ஏற்கனவே இருக்கிற சூரிய சந்திரன்கள், இன்னும் கோடானு கோடி நட்சத்திரங்கள், இன்னும் ஏராளமான கேலக்சிகள், அங்கங்க இருக்கிற சூரிய குடும்பங்கள், இவையெல்லாம் இருக்குமா இருக்காதா? அழியும் போது அதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சிருமா? அல்ல உயிரினங்களை மட்டும் அழிச்சிட்டு இதே பூமியில மறுபடியும் எல்லாம் எழுப்புவானா? இப்படி எல்லாம் ஒரு பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது. அது சந்தேகம்னா தேவையே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறான். வானத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். வானம் இருக்குமான்னு கேட்டா வானம் இருக்காது. அழியும் போது வானமும் அழிந்து விடும். அழியும் போது என்ன செய்யும்? வானமும் அழிந்து விடும். எப்படி எல்லாம் சொல்றான்னு கேளுங்க அல்லாஹ். அதாவது சூரத்துர் ரஹ்மான் 55வது சூராவுல 37வது வசனத்துல வானமே இருக்கா நீங்க விளங்க கூடாது. வானத்தை வந்து அழிச்சுவிட்டு வேறொரு வானத்தை எல்லாம் உண்டாக்குவான். சுருக்கி சொல்லிவிட்டு ஆதாரங்களை சொல்றேன்னு. எப்படி அல்லாஹ் செய்ய போறான்னு கேட்டா, நம்ம இருக்கிற பூமி இருக்குல்ல, இந்த பூமியில தான் உங்களுக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் அமைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பூமியை வந்து அல்லாஹ் எப்படி அழிப்பான்னு கேட்டா, இப்ப மலைகள் தானே ஊண்டப்பட்டிருக்கு. மலைகள்லாம் பஞ்சு பஞ்சா ஆயிரும், வெட்ட வெளியாயிரும். பூமியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே மேடு பள்ளமெல்லாம் இருக்காது. ஒரே சமமான சமதரையாக இந்த பூமியை வந்து அல்லாஹ் ஆக்குவாங்கிறான். ஆக்கிறானா? அதுக்கப்புறம் ஆக்கிட்டு இந்த பூமியவே வேறொரு பூமியாக மாற்றுவேங்கிறான். அதாவது மலையெல்லாம் எடுத்துப்பட்டு இந்த பூமிக்கு ஏற்கனவே சில தன்மைகள் இருக்குல்ல, அந்த தன்மைகளை எல்லாம் மாற்றி வேற ஒரு பூமியாக இதை மாற்றுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கெல்லாம் வசனங்கள் நான் பின்னாடி சொல்றேன். இது ஒண்ணு நடக்குமா? அதுக்கப்புறம் வானங்களை பத்தி அல்லாஹ் சொல்லுமா என்ன செய்யறான்னு கேட்டா, வானங்கள் பிளந்து அது வந்து ஒண்ணும் இல்லாம போய் அது துண்டு இருந்தா நொறுங்கி விழுந்து கடைசியா என்ன செய்வோம்னு கேட்டா, வானத்தை ஒரு சுருட்டி வச்சுவிட்டு வேற ஒரு வானத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறான். ஒரு வானம் வேற ஒரு வானம் இருக்கும், இந்த பூமி வேற ஒன்றாக மாற்றப்படும். அதுக்கப்புறம் சூரிய சந்திரன் எல்லாம் இருக்குமானே இருக்காது. மொத்தத்திலேயே உலகத்துல இதுதான் இருக்கும். இந்த பூமி இருக்கும், ஒரு வானம் இருக்கும். அப்புறமேலு எங்கேயோ அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான் சொர்க்கத்தை நரகத்தை. அதை வந்து சொர்க்கத்தை இங்க கொண்டு நிறுவுவோங்கிறான். சொர்க்கத்தை இங்கதான் நம்ம எழுப்பப்பட போறோம். இதே பூமியில எந்திரிச்ச உடனே எந்த பூமியிலிருந்து நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ இதிலிருந்து தான் நாம் வெளிப்பட போகிறோம். வெளிப்பட்டவனை இப்படி தூக்கிக்கிட்டு ஒரு உலகத்துக்கு கொண்டு போக மாட்டான். அடுத்த கேள்வி வரும்ல, நம்ம இங்கதான் எல்லாம் அழிச்சிடுறோம், அழிச்சவனை எந்திரிச்சா எங்க எந்திரிப்போம்?
நம்மளை இங்க அழிச்சிட்டு நம்மளை எழுப்பினா எங்க எந்திரிப்போம்? இங்கதானே எந்திரிப்போம். இங்க எந்திரிக்கிற நம்மளை வேற எங்கேயும் தூக்கிட்டு போவானா? அப்படி அர்த்தம் இல்ல. இங்கதான் நம்ம எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே நல்லவர்களுக்காக சொர்க்கம் கொண்டு வரப்படும்ங்கிறான்ல. அது பூமியில நிக்கும் பொழுது அப்படிலாம் வாசகம்லாம் இருக்கு, கொண்டு வருவானா அல்ல. அப்ப அல்லாஹ் இதுல வேற பூமியா மாத்தி எல்லாத்தையும் சூரிய சந்திரன் நட்சத்திரம் ஒண்ணுமே இருக்காது, எந்த கோள்களும் இருக்காது, எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இந்த பூமியுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்தை கொண்டு ஒரு இடத்த வச்சிருக்கிறான் அல்லாஹ். வச்சிருக்கிறத போய் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க. உங்களை அங்க கொண்டு போகாம அதை இங்க கொண்டு வந்துருவான். நம்ம நினைச்சிட்டு மௌத்தா போன நம்மளை தூக்கிட்டு அங்க கொண்டு போவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே சொர்க்கத்தை, மேராஜ்ல எல்லாம் காட்டினானே, நரகத்தை எல்லாம் பார்த்தாங்களே, அங்க நம்மளை கொண்டு போவான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன்ல நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நாம இங்கதான் எழுப்பப்பட போறோம், இங்கதான் எழுப்பப்படுவோங்கிறதுக்கு குர்ஆன்ல ஆதாரங்கள் இருக்குது. இந்த மண்ணில் எழுப்பப்படுவோம், இந்த மண்ணுக்கு சொர்க்கத்தை அவன் கொண்டு வருவான். அவன் நினைச்சான் நமக்கு தான் அதெல்லாம் கஷ்டம். அல்லாஹ் நினைச்சான நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போறது ஒண்ணுதான், சொர்க்கத்தை இங்க கொண்டு வர்றது அவனுக்கு ஒண்ணுதான். எல்லாம் ஆகுண்ட ஆகுற வேலை தான். அவனை பொறுத்த வரைக்கும் எதுவும் கஷ்டம் கிடையாது, எல்லாம் சமந்தான், ரெண்டுமே ஈக்குவலானது அவனுக்கு. எந்த ஒரு பெரிய காரியம் சின்ன காரியம் அவனுக்கு கிடையாது. அப்ப அதுதான் அதனுடைய நிலை. ஒண்ணுமே இருக்காதான். அழிஞ்ச உடனே மலைகள் இருக்காது, பூமி மட்டும் இருக்கும். வேற பூமியா மாறி வடிவம் மாறி இருக்கலாம், தன்மை மாறி இருக்கலாம், அதனுடைய மெட்டீரியல் மாறி இருக்கலாம், பல விஷயங்கள் மாறி போயிருக்கலாம். ஆனா மாற்றப்பட்டு விடும். அதே மாதிரி வானமும் வேறு ஒரு வானமாக மாற்றப்பட்டு விடும். சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது. அது ஒளி என்ன செய்யும் கேள்விக்கு கூட அல்லாஹ் பதில் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஒளி அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் பிரகாசிக்கும். அப்ப சூரியன் இல்லாட்டி இருட்டிலே கிடப்பாங்கலாம் கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கும் கூட அல்லாஹ் விடைய குர்ஆன்ல வச்சுதான் இருக்கிறான். அவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது வானத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துர் ரஹ்மான் 55வது சூராவுல 37வது வசனத்துல சொல்றான், வைதன் சக்கத்தி ஸமா, வானம் பிளந்து விடும் பொழுது, வானம் பிளக்கும்ங்கறான். ஃபகானத்து வர்தத்தன் கத்திகான், அது சிவந்து பிளந்து சிவந்து எண்ணெயை போல ஆகிவிடும் அப்படிங்கிறான். அதாவது அப்படி உருகி அந்த கொழுப்பு மாதிரி வடியும்ல, அந்த மாதிரி செதறி போயிருங்கிறாங்க சூர் ஊதுனவன. அது மாதிரி வன்சக்கத்தி, இது சூரத்துல் ஹாக்காவுல 69வது சூராவுல 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா, வன்சக்கத்தி ஸமாவு ஃபஹிய யௌமஇதின் வாஹியா, வானம் பிளந்து விடும், அந்த நேரத்தில் அது ரொம்ப பலவீக்காக இருக்கும், பலவீனப்பட்டு இருக்கும், அவ கடினமானதாக இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யௌம தக்கூனு ஸமாவு கல் முஹ்லி, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு போல இந்த வானம் ஆகும். செம்பு கொதிக்கிற, அதாவது துண்டு தான் இருக்காது, உருகி நீங்க பிளாஸ்டிக் அப்படி வாளியை கொண்டு அடுப்புல காட்டினோன்னு அப்படி உருகி அப்படி வலியுமே, அப்படி பழக்குமா. பிளக்கிற எப்படி பழக்கும்னா அப்படி உருகி வலிய ஆரம்பிச்சிரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் இது சூரத்துல் மஆரிஜ்ல 70வது சூராவுல 8வது வசனத்துல இதே கருத்துக்களை 77:9 சொல்லுகிறான், 78:19 சொல்லுகிறான், 81:11 சொல்லுகிறான், 82:1 சொல்லுகிறான், 84:1 சொல்லுகிறான். இதெல்லாம் வானம் புழக்கும், வானம் தெரிக்கும், வானம் இல்லாம போயிடும் என்ற கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள். அப்படின்னா வானமே இருக்காதா அப்படின்னு வரும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யௌம நத்வி ஸமாஅ கதையி சிஜில்லில் குதுபி கமா பதனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த வானத்தை அந்த காலத்துல இந்த அரசர்கள் ஓலை அனுப்புவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல கடிதம் எழுதுறாங்க, அப்படி ஓலை இப்படி இருக்கும், அப்படி சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க, அப்படி பட்டு துணியில அப்படி சுத்தி அப்படி விரிச்சு பார்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஓலை. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த ஓலைகளை சுருட்டுவாங்கள அந்த மாதிரி ஓலைன்னு அந்த ஓலை இல்ல. அல்லாஹ் சொல்றது அந்த எழுதுற ஓலைகள் அந்த காலத்து நடைமுறையில் இருந்தது. துணியிலேயே எழுதுவாங்க, துணியிலேயே தோல்லையோ எழுதி அழகா அப்படி சுத்துவாங்க, சுத்தி அதுக்கு ஒரு இரும்பு குழாயில உர போடுவாங்க, அதை சீல் வைப்பாங்க. இந்த ராஜா அந்த ராஜா அனுப்பி விடுவாரு. ஒரு ராஜாட்ட ஒரு ராஜா கடிதம் போறாருந்தா சும்மா கவர்ல வச்சு பேப்பர்ல கொடுத்து விட முடியாது. அந்த காலத்துல தோல்ல எழுதி அல்ல துணியில எழுதி அழகா சுத்தி அதுக்கு பட்டு குஞ்சமெல்லாம் கட்டி அதை ஒரு இரும்பு குழாயில போட்டு அப்பதான் கௌரவமா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த வானத்தை எழுதுவதற்கான அந்த ஏட்ட சுருட்டுவோமே அந்த மாதிரி வானத்தை சுருட்டிடுவோங்கிறான். அதை சொல்லிட்டு என்ன செய்யறான், கமா பதனா அவ்வள ஹல்கின் நுஈதுஹு, ஆரம்பத்துல படைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிறான். அப்ப எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல? ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? விஞ்ஞானிகளுடைய கருத்து பிரகாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரே ஒரு கோலமாக இருந்தது. எது?
இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த செவ்வாய், இந்த சுக்கிரன், இந்த வியாழன், இந்த வானம், இதுக்கு இன்னும் ஏராளமான கேலக்சிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்துச்சா, ஒரு உருண்டையா இருந்துச்சான், நல்லா டைட் பண்ணி வச்சிருந்தாங்களாம், இறுக்கி வச்சிருந்துச்சான். அது ஒரு கட்டத்தில் வெடிச்சு, பெருவெடிப்பு கொள்கைன்னு பேரு, அது ஒரு கட்டத்தில் வெடிச்சு, அதுக்கு பிறகுதான் அது வெடிச்சு புகை மண்டலம் அங்கங்க நின்று, அது அப்புறம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா தூசிகள் ஒண்ணு சேர்ந்து வெடிச்ச உடனே என்ன செய்யுதுன்னா, அல்ல எப்படி வச்சிருக்கான், நல்லா இறுக்கி வச்சிருக்கான் டைட் பண்ணி. அது வெடிச்ச உடனே அதனுடைய கணம் குறைஞ்சு, அடர்த்தி குறைஞ்சு லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆனது இந்த பூமிலாம் தூள்களாக அங்கங்க போய், இந்த பக்கத்துல பரவி கிடந்த தூள்கள்லாம் தூசுகள்லாம் சேர்ந்து பூமி ஆகி போச்சு. அங்கனுக்குள்ள உள்ளதெல்லாம் சேர்ந்து சந்திரனா போச்சு, இங்க உள்ளதெல்லாம் சேர்ந்து வியாழனா போச்சு. அந்த தூசுகள் உருண்டு 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 சேர்ந்துருச்சு. இது பல்லாயிரம் கோடி வருஷத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. 500 கோடி வருஷம் சுமார். அவங்க விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க 500 கோடி வருஷத்துல இதெல்லாம் நடந்துருச்சுங்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன இல்ல, எல்லாம் ஒன்னதான் இருந்துச்சு, வானம் பூமிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்னதான் இருந்திருக்குது. அப்ப இத குர்ஆன்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆரம்பத்துல இருந்துச்சே அந்த மாதிரி கொண்டு போயிருவோங்கிறான். இந்த விஞ்ஞானிகளுக்கு சவால் வர்ற மாதிரி எப்படி இருந்துச்சுங்கிறது இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அதை சொல்றான் தெளிவாவும் எல்லாம் சொல்றான். எப்படி சொல்றான், அதாவது இன்ன சமாவாத்தி உள்ள காணத்தா ரத்தக்கண், வானங்களும் பூமிகளும் ஒன்றாக சேர்ந்துதான் இருந்தன, பத்தக்கனாகுமா, நாம் தான் அதை பிரித்து எடுத்தோம் பிளந்து எடுத்தோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இவங்க சொன்ன அதே, இந்த விஞ்ஞானிகள் 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிகள் சொல்ற அதே வார்த்தையவே இவங்க வந்து அனுமானிச்சு சொல்றது, படைச்சவனுக்கு தெரியாதா, ஏன் அப்படி பிரிச்சு எடுத்தா அவனுக்கு தெரியாதானே செய்யும், அப்படி ஆள படைச்சிருக்கிறான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த மாதிரி வானத்தெல்லாம் பிளக்க விட்டுட்டு பிளந்த பிறகு அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டி, பிளக்கு இருந்தாலே நெருப்பு குழம்புலாம் வந்திருக்கும், சுருட்டி ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி உருட்டி அமைச்சிருவோங்கிறான்ல, இருந்த நிலைமைக்கு கொண்டு போயிருவோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா 21வது அத்தியாயத்துல 104 இருக்குது. இது சொல்லிவிட்டு வாத நலைனா, இது நம்முடைய வாக்கு, நம்முடைய எச்சரிக்கை, இன்னா குன்னா ஃபாயிலீன், நாம் செய்து முடிப்போம் இதை அப்படின்னு வேற சொல்லிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யௌமத்து பத்தலுல் அர்லு வைருல் அர்த், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், வஸ்ஸமாவாத்து, வானங்களும் வேறு வானமாக மாற்றப்படும், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். அதாவது இந்த பூமி தான் வேறு பூமியா மாற்றப்படும்ங்களாம். இந்த பூமியை அழிச்சிட்டு வேற ஒண்ணு கொண்டு வரும்னு சொல்லல, இது வேறு ஒன்றாக மாற்றப்படும், இதனுடைய தன்மைகளை மாற்றுவான் அல்லாஹ். அதே மாதிரி வானங்களும் மாற்றப்படும் என்பதை 14வது சூராவுல சூரத்து இப்ராஹிம்ல 48வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த இன்ஷிகாக், அதாவது 84வது சூரா, அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதஸ்ஸமா உன் ஷக்கத், வானம் பிளந்து விடும் பொழுது, இதழ் அருள் முத்தத், பூமி நீட்டப்படும் பொழுது, பூமி வந்து சைஸ் பெருசாக்குவாங்க பாருங்க. நீங்க நினைக்கலாம் இப்போ 600 கோடி பேர் தாங்க மாட்டேங்குது, இன்னமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அம்பிட்டு பண்ணி ஒவ்வொருத்தனுக்கும் அரண்மனை அல்லாஹ் கொடுக்க போறான். வணங்குதா, இந்த மாதிரி குடிசையெல்லாம் கொடுக்க போறது இல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்குற அரண்மனையே மெட்ராஸ் அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு இடம் இருக்குமா, மெட்ராஸ்ல சொர்க்கத்தை கொடுத்தா இருக்குமா, அப்படின்லாம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அவன் தானங்க இந்த பூமியை வந்து இப்படி டைட் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கிறான். பூமியை நீட்டுவானா அல்லாஹ், இதழ் அருள் முத்தத், இந்த பூமியை சைஸ பெருசாக்கிடுவான், பல்லாயிரம் மடங்கு பெருசாக்கி விட்டுருவான். இப்ப இருக்கிற சைஸை விட இதே பூமி தான் சைஸ பெருசாக்கி விட்டுருவான். அவன் ஆட்டம் பாம்பு போடுறான் இல்லைங்க, அவ்வளவு பவரையும் சேர்த்து டைட் பண்ணி இப்படி ஒரு உருண்டைக்குள்ள வச்சிருக்கிறான்ல, விட்டோன்னு விரிஞ்சு போயிடுதுல, அது மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அது மாதிரி விரிச்சு தள்ளிட்டு போயிடுவான். அப்ப இந்த பூமி வந்து விரிக்கப்படும் என்பதை சூரத்துல் இன்ஷிகாக்ல அல்லாஹ் வந்து, அதாவது 84வது சூராவுல 3வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த பூமியில அந்த இது ஒரு வானத்தினுடைய நிலைமை. பூமியை பத்தி மேல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், சூரத்து ஜல்சலா, அதாவது இதா சுல்சிலத் என்ற சூராவுல, அதாவது 99வது சூராவுல சொல்லுகிறான், இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி கட்டுமையாக குலுக்கப்படும். அந்த ஊதுனவுன்னு ஆட்டம் இருக்க குலுக்கி போட்டுருமா. அகரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியேற்றி விடும். பூமிக்கு உள்ள எத்தனையோ விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குது, கனமான விஷயங்கள் எல்லாம் புதைஞ்சு கிடக்குது, அந்த கனமான பொருள்களை எல்லாம் வெளியே தள்ளிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கனத்த பொருள்கள்லாம் என்ன செய்யும், வீசி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது நடக்கும். அதே மாதிரி இது 99ல 89வது சூராவுல 21, 22, 23 அல்லாஹ் சொல்றான், பூமி என்ன கதி ஆகுண்டு, கல்லா இதா துக்கத்தில் இருந்து தக்கன் தக்கா, இந்த பூமி நல்ல, அதாவது பொட்டி பொட்டியாக ஆக்கப்படும். இந்த மலைகள் எல்லாம் இருக்க நல்லா நச்சு இட்டிச்சு தருவோம்ல, இட்டிச்சு மாவாக்கும்லங்க, அந்த மாதிரி இந்த பூமி என்ன செய்யப்படுமா, தக்கன் தக்கா பொட்டி பொட்டியாக ஆக்கப்படும்
அப்படி நல்ல பெரிய பெரிய சாமான் ஒண்ணுமே இருக்காது. சமதரை ஆக்குறதுக்காக வேண்டி எல்லாம் ஒரு ஊதுறது நடக்குது தான். இதுக்காக வேண்டி வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான்ல. ஒரு ஊதுதல் அப்படி வேலையை நடந்துகிட்டு இருக்கு. ஊதுறது அவ்வளவு நடக்கும். ஒரே நேரத்தில் உழுவுறான், ஒரே நேரத்தில் அது உழிஞ்சு உழுது, ஒரே நேரத்தில் சுருட்டான், ஒரே நேரத்தில் தந்தரை ஆகிறது, சமதரை ஆகிறது, எல்லாம் ஒரு நேரத்தில் நடக்கும். நடந்த ஒண்ணுங்க பாருங்க, பூமி பொடிப்பொடி ஆக்கப்படுமா? அடுத்து சொல்றான், உமது இறைவன் வருவான். இங்கதான் வரப்போறான். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் எப்படி வருவான்னு கூட அல்லாஹ் வருவான்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி நம்ப வேண்டியதான். உமது இறைவன் வருவான், பூமி பொடிப்பொடியாக ஆக்கப்படும், உமது இறைவன் வருவான். ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக வகுத்து நிற்க இறைவன் வருவான். எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சுட்டு எழுப்பி விட்டவன பொடி பொடி ஆக்கி எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சிருவான். எல்லாம் எதிர்பார்த்து நிற்கும் போது அப்பதான் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் யாருன்னு பார்க்காம இருக்கிறோமே, அப்பதான் எல்லாம் பார்க்க போறோம். அல்லாஹ் வருவான். அவனுக்கே உரிய அந்த கெட்டப்போட, அவனுக்கே உரிய அந்த ஆற்றலோட, அந்த வல்லமையோட நம்ம இறைவன் ஒண்ணுமில்லாத மாதிரி விளக்கிட்டு இருக்கிறோம். வருவான். அவனுக்கே உரிய ஒரு அந்த தோற்றத்துல, அவனுக்கே உரிய அந்த அந்த கம்பீரத்தோட மாணவர்கள் புடை சூழ அணிவகுக்க உம்முடைய இறைவன் வர விசாரிக்க. அப்பதான் வரப்போறான். அப்பதான் எல்லாம் நிற்கும், எல்லாம் முடிச்சுக்கிட்டு நிற்போம். அப்ப இது எங்க நடக்கும்னு விளங்குது மகஷரு. பூமியை பொடி பொடியாக்கும், இறைவன் வருவான்டா. எங்க வருவான்? அங்கதான் வருவான். அங்கதான் இறைவன் அரசுல தான் இருக்கிறான். அவன் இங்க வந்துருவான், அரசோட சேர்ந்து இங்க வந்து சேர்ந்துருவான். இது எல்லாத்தையும் அழிச்சு போடுவாங்க. இது ஒண்ணுதான் இருக்கும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. அதுக்கப்புறம் அன்றைய தினத்தில் தான் நரகத்தை கொண்டு வரப்படும். நரகம் இங்க கொண்டு வரப்படும் பாருங்க. நரகம் இருக்குது ஏற்கனவே, ஆனால் அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போக போறது இல்ல. நரகம் கொண்டு வரப்படும். இறைவனும் வருவான், நரகமும் கொண்டு வரப்படும். இதே பூமியில எல்லாம் நடக்க போகுது. இதுக்குள்ளதான் அப்படி நடக்க போகுது. ஜஹன்னத்தை அந்த நாளில் தான் கொண்டு வரப்படும். யௌமையிதின் யததக்கருல் இன்சான், அன்னைக்கு தான் மனிதன் தன்னுணர்வு பெறுவான். அப்பதான் அல்லாஹ் இருக்கான்னு ஒத்துக்குவான். அது பயன் தராது. பார்த்துட்டு ஒத்துக்கல என்ன இருக்குது, அதுக்கு முந்தி வழங்க மாட்டேங்கிறான். அப்ப இது எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு இது எங்க இருக்குன்னு கேட்டா 89வது சூராவுல சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறம் ஒஹமிலத்தில் அருள் ஒல் ஜிபால் துக்கத்தா தக்கத்தம் வாஹிதா, இந்த பூமியையும் மலைகளையும் அப்படியே தூக்கி சுமந்து அதை ஒரு தூள் தூளாக பொடி பொடியாக ஆக்கப்படும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பூமியை பத்தி உள்ள நிலைமை, பூமிக்கு நரகம் கொண்டு வருங்கிறத பத்தி உள்ள செய்திகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி மலைகளை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் பாருங்க, மலைகளை பத்தி சொல்லும் பொழுது ஜிபால், இந்த மலைகள்லாம் அப்படி பயங்கரமா ஆணி வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அதையெல்லாம் அப்படி பறக்க செய்து விடுவோம். சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூராவுல 47வது வசனம், சூரத்து தாஹாவுல 20வது சூராவுல 108வது வசனத்துல சொல்றான், யஸ்அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். மலைகளை பற்றி கேட்கிறார்கள், மலையை பற்றி சொல்லுண்டு. ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என் இறைவன் அதை பொடிப்படியாக ஆக்குவான். அப்ப இந்த பூமி மாற்றப்படும் போது அந்த பூமிக்கு மழை தேவைப்படாது. இந்த ஈர்ப்பு சக்தி அது வேற வேற கோள்கள்லாம் இருந்துகிட்டு இழுக்கிற காரணத்தினாலதான் அதுக்கெல்லாம் மலையை போட்டு ஆணி வச்சு இருக்க வேண்டி இருக்குது. எல்லாத்தையும் நல்லா அழிச்சு போடுவான். இது வேற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ண போறான். அதனால மலைகள் அப்ப தேவைப்படாது. அப்ப யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என்னுடைய இறைவன் அதை பொடிப்பொடியாக தூள் தூளாக ஆக்குவான். ஃபயதருஹா காஅன் சப்சஃபா, அது எந்த புற்பூண்டும் இல்லாத ஒரு வெட்ட வெளி பிரதேசமாக ஆக்குவான். மலை இருந்த இடமெல்லாம் சமதரையாகத்தான் இருக்கும். மலை இருக்கிற இடமெல்லாம் சமதரையா இருக்கும். லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, அதுல பள்ளத்தையும் பார்க்க மாட்டாய், மேட்டையும் பார்க்க மாட்டாய். அல்லாஹ் சொல்றான். அதாவது இந்த பூமி உருண்டைங்கிறான, உண்மையில உருண்டை கிடையாது. பூமி உருண்டையா? இவ்வளவு இமயமலை அப்புறம் இப்படி இறங்கித உருண்டையா? அதுக்கு பேரு சரியான உருண்டையா? வலுவலுமான அப்படி இல்லை இந்த உருண்டை. இந்த உருண்டையில் என்ன இருக்கு? இப்படி ஏத்தம் இறக்கம்லாம் இருக்குது. இதனுடைய பிரம்மாண்டத்தினால தெரிய மாட்டேங்குது. இந்த பூமியுடைய பிரம்மாண்ட சைஸ்ல அந்த மலை அப்படி சின்னதா இருக்குது. அதனால நமக்கு மேல இருந்து படம் எடுக்கும் போது உருண்டையா தெரியுது, உருண்டையா தெரியுது. உண்மையில உருண்டை இல்லை. எவ்வளவு பள்ளங்கள், எவ்வளவு மேடுகள் இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் அப்ப என்ன செய்வானா, கரெக்டா அந்த உருண்டை மிஷின்ல கூட செய்வோமே, உருண்டை கோழி உருண்டை செய்வோமே, அதுல ஏதாவது மேடு பள்ளம் இருக்குமா, பளிங்கு உருண்டை, அந்த மாதிரி ஆக்கி போடுவான். அல்லாஹ் மேடு இருக்காது. எந்த ஒரு பெரிய நுண்ணோக்கு ஆடி வச்சு பார்த்தாலும் பள்ளம் தெரியாது, சமமா தான் தெரியும். அந்த மாதிரி லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, அதுல மேட்டையும் பார்க்க மாட்டாய், பள்ளத்தையும் பார்க்க மாட்டாய். யௌமையிதின் யத்தபிஊன தாஇய, அன்றைய தினத்திலே
அந்த அழைப்பாளரை அனைவரும் பின்தொடர்ந்து வருவார்கள். அழைப்பாளர் கூட்டிட்டு வராரு, அல்லாஹ் வந்துட்டான் முடியா எல்லாம் கிளம்பு வந்து விரட்டி அடிச்சுட்டு வருவார் ஒருத்தர். அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறான். இதெல்லாம் ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், எல்லா ஓசைகளும் ரஹ்மானுக்காக அடங்கிவிடும். எந்திரிச்ச உடனே சைலன்ஸ் பார், அவ்வளவுதான், எல்லாம் அடங்கி ரஹ்மானுக்காக வேண்டி. ரஹ்மான் வரப்போகிறான், விசாரிக்க போகிறான். உடனே ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்காக ஓசைகள் எல்லாம் ஒடுங்கிவிடும் என்று சொல்வதில் இருந்து எல்லாம் இங்கதான் நடக்குன்னு விளங்குது. உங்களுக்கு விளங்குது. அதே மாதிரி வந்து இந்த இது 105ல இருந்து 108 வரைக்கும் இருக்குது. இது மாதிரி இந்த மலைகள் என்ன கதியாகும், இதே கருத்தை நீங்க உங்களுக்கு கூட அல்காரியா உங்களுக்கு மனப்பாடமான சூறாவுல கூட எல்லாம் சொல்றான். தக்கூல் ஜிபாலு கல் எஹனில் மன்ஃபூஸ், பரப்பப்பட்ட பஞ்சியை போல கனமற்றதாக ஆகிவிடும் மலை. மலைகள் எப்படி ஆயிரும்னா பஞ்சு மாதிரி ஆயிரும், அதுல ஒரு வெயிட்டே இல்லாம போயிடும், அப்பதானே பரப்ப முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறான். இந்த மலை என்ன கதியாகும் என்பதை அறிந்து கொள்ள நீங்க நினைச்சீங்கன்னா 52:10, 56:5, 70:9, 73:14, 77:10, 78:20, 81:3, 105 ஆகிய வசனங்கள்ல இந்த மலைகள் என்ன கதியாகும், மலைகளை இருக்காது, சமதரை ஆயிரும் என்பதை திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகும்? நட்சத்திரங்கள்னா எது? எல்லா நட்சத்திரங்கள் தான். நீங்க நட்சத்திரங்கிறது விளங்குறது வேற, நீங்க சின்ன சின்ன உள்ள நட்சத்திரம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சூரியனும் நட்சத்திரம் தான், வழங்குதா? எதெல்லாம் ஒளி வீசுகிறதோ அது எல்லாமே என்னது? நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், ஒய்தல் கவாகிபுன் தஸரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும், ஒண்ணுமே இருக்காது, இதுதான் இருக்கும். எல்லாத்தையும் விட இது சிறந்தது. இது ரொம்ப சின்னதா இருந்தாலும், சூரியனை விட 11 மடங்கு சின்ன சைஸா இருந்தாலும், எல்லா கேலக்சியோட ஒப்பிடும் பொழுது ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு பூமி சின்னதா இருந்தாலும், நம்மளை படைக்கிறதுக்கு எந்த பூமி அல்லாஹ் தகுதியானதை தேர்ந்தெடுத்தானோ நம்மளுக்கு பரிசு தர்றதுக்கும் இதைத்தான் தேர்ந்தெடுக்க போறான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி அதெல்லாம் போயிரும் சொல்லி காட்டுறான். இது போக இந்த மொத்தமாவே அந்த ஒரு சூறா அப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அழிகிறது பற்றி சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான இலக்கிய நடையில சூரத்து தக்வீர் சூரா, இத ஷம்சு குவ்விரத், அடிக்கடி படிக்கலாம். அந்த ஒரு சூறா அப்படியே இதயத்தை அப்படி பிழிகிற மாதிரி இருக்கும். அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். ஒரு இடத்துலயே எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். அதான் எப்படி சொல்றான்? இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் பொழுது, ஒய்தன் நுஜூமுன் கதரத், ஏனைய நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் அப்படியே பறத்து விடப்படும் பொழுது, ஒய்தல் இஷாரு உத்திலத், சூழ் கொண்ட ஒட்டகங்கள், கற்பம் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்படும் பொழுது, அந்த அதிர்ச்சியில அந்த ஒட்டகத்தை கூட கவனிக்க மாட்டாங்களாம். அது சொல்லி காட்டுறான். அதாவது ஒட்டகத்தை பூர்வ அரபியர்கள் நல்லா கவனிப்பாங்க. சூழ் கொண்ட ஒட்டகம் வைங்க, குட்டி போடக்கூடிய நிலையில் இருக்கிறது, அதை இன்னும் கவனிப்பாங்க. இந்த மாதிரி இந்த அதிர்ச்சியில் அதெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்களாம், கவனிப்பாரற்று கிடக்கப்படுமா. ஒய்தல் இஷாரு உத்திலத், சூழ் கொண்ட ஒட்டகங்கள் எல்லாம், அவங்களுக்கு ஒட்டகம் தான் பெரிய செல்வம், அதுக்காக சொல்லி காட்டுறான். அது கவனிப்பாரற்று விடப்படும் பொழுது, ஒய்தல் உஹூஷு ஹுஷிரத், காட்டு விலங்குகள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டப்படும் பொழுது சத்தத்தை கேட்டோன்னு எல்லாம் ஓடி போயிடும், ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்துரும். ஒய்தல் பிஹாரு சுஜிரத், கடலிலே தீ மூட்டப்படும் பொழுது, கடல்லாம் பத்தி எரியும். என்ன சம தரையாவில் ஆக்குறேங்கிறான், அப்ப தண்ணி இல்லாம ஆக்கணும்ல, வேற யாரும் ஓட வைக்கணும்ல. இந்த பூமியில கடலெல்லாம் பத்தி எரிஞ்சிடும், அது சமதரையா, மழையும் இருக்காது கடலும் இருக்காது, அது வேற தண்ணி. தஜரீமின் தகத்தியில் அன்காருங்க, சொர்க்கத்தை பேசும்போது வரும். அது எப்படிப்பட்ட எந்த மாதிரியான தண்ணீரை அல்லாஹ் இங்க உருவாக்குவான்னு சொல்லி அது பற்றி எரியும் பொழுது, ஒய்தன் நுஃபூசு சுவிஜத், உயிரினங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது, ஒய்தல் மௌஊதத்து சுயிலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படும் பொழுது, அடுத்தடுத்து ஸ்டெப்பா போறான், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான்ல. இதுல என்ன சொல்றான்னு கேட்டா பல காரியங்களை சொல்றான். அடுத்தடுத்த விசாரணைக்கு ஓடி போயிட்டான், இப்படி எல்லாம் போயிட்டு ஒய்தல் மௌஊதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் விசாரிக்கப்படுவார்கள். விசாரிக்கப்படும் பொழுது ஐதம்பின் குத்திலத், எந்த காரணத்திற்காக இது கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படும் பொழுது, ஒய்த சுஹுஃபு நுஷிரத், ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்பட ஏடுகள் விரிக்கப்படும் பொழுது, அப்புறம் விசாரிக்கப்படும். கையில புத்தகம் தருவான், விசாரிச்சு பார்ப்போம், எல்லாம் வேக வேகமா ரொம்ப விரைவா சொல்லிட்டு இருக்கிறான்ல. ஒய்த சுஹுஃபு நுஷிரத், அந்த ஏடுகள் எல்லாம் வந்து விரிக்கப்படும் பொழுது, ஒய்த சமாவு குஷிதத், வானம் இடிந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜஹீமு சுஇரத், நரகத்திற்கு மேலும் தீ மூட்டப்படும் பொழுது, கொண்டாந்து வச்சு தீ அதிகமாக மூட்ட ஆரம்பிச்சிருவான். ஒய்தல் ஜன்னத்து உசுலிபத், சொர்க்கத்தை அருகே கொண்டு வரப்படும் பொழுது, இப்ப சொர்க்கத்தை கொண்டு வரது இங்க சொல்லிடுறான். அங்க நரகத்தை கொண்டு வர்றதை பற்றி சொன்னா, இறைவன் வருவான், நரகம் கொண்டு வரப்படும். இங்க என்ன சொல்றான்னா, ஒய்தல் ஜன்னத்து உசுலிபத், எங்கே இருக்கிற சொர்க்கம் கிட்டே கொண்டு வரப்படும் பொழுது, இங்கதான் கொண்டு வரப்போம். ஒய்தல் ஜன்னத்து உசுலிபத்,
சொர்க்கம் கிட்ட வரப்படும் பொழுது, நரகத்துக்கு தீய மூட்டும் பொழுது, கையில ஏட்ட வாங்கும் பொழுது, அலிமத்து நப்சும் மா அஹ்லரத், தான் செய்தது என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வான். ரிசல்ட் மார்க் பாத்துக்கிறோமாங்கிறான். இதெல்லாம் நடக்கும் பொழுது அலிமத்து நப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும், மா அஹ்லரத், தான் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்பது பேப்பரை பார்த்து பாசா பைலான்னு தெரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிற மாதிரி சொல்றான். இரசம்சு குவீரத்துங்கிற 81வது சூறாவுல 1ல இருந்து 14 வரைக்கும். அதே மாதிரி சூரத்துல் இன்ஃபித்தார் 82வது சூறாவுல 5 வரைக்கும் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா இந்த காட்சியை தான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி காட்டுகிறான் அல்லாஹ். அப்ப இதுல என்ன விளங்கணும், இந்த உலகம் அழிக்கப்படுறது எப்படி அமையும்ங்கிற செட்டிங் எப்படி அமையும் கேட்டா, ஒரு சூர் ஊதப்படும், உலகம் அழியும். அந்த அழியும் போது மலைகள்லாம் அழிஞ்சிரும், கடல்கள்லாம் அழிஞ்சுவிடும். இந்த பூமி வேற ஒரு பூமியாக என்னுடைய தன்மை மாற்றப்பட்டு விடும், மேடு பள்ளம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். இங்கே சொர்க்கத்தை கொண்டு வரப்படும், இங்கே நரகமும் கொண்டு வரப்படும். இங்கே இறைவன் மலக்குகள் அணிவகுக்க இங்கே வருவான், ஏடுகள் கையில தரப்படும், இங்கே விசாரணை நடக்கும். இவ்வளவு இதுல விளங்குது. இந்த இந்த இதுவரைக்கும் வாசித்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்த கதை இல்ல, கற்பனை இல்லைன்னு சொந்த கருத்து ஒண்ணும் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு நம்பவோட சொல்லியிருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பது நம்ம விளங்கிக்கிறணும். இந்த அழிக்கப்படுற இடத்துல ஈமான் கொள்ற விஷயத்துல இடையில ஒரு செய்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மறுமை நாள் நம்புவதற்குள்ள இன்னொன்று அடங்கி இருக்குது. பொதுவான ஆகிரத்து ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆகிரத்து ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடைசி நாள் ஒன்று இருக்குல்ல. நான் என்னைக்கு சாவறேன்னு எனக்கு கடைசி நாள் வழங்குதா. அப்ப அதுல இருந்து எழுப்புற வரைக்கும் என்ன நடக்கும்ங்கிறது அந்த வெற்றிடமா இருக்கு பாருங்க. அதையும் அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை விளங்கி நீங்க நம்பி ஆகணும். அதாவது உலகம் அழிச்சிருவான்ல, விசாரிச்சிருவான் அவங்களுக்கு சரி. யாருக்கு எந்த காலத்தில் அழிக்க போறானோ அந்த காலத்தில் வாழ்றவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கதி இப்ப என்ன, உங்க பாட்டனார் கதி என்ன, அவர் போயிட்டார், அவருக்கு அப்புறம் இங்க இருக்காரு அவருடைய கதி என்ன, அதை பற்றி மார்க்கம் ஏதாவது சொல்லுதா, நம்பணுமா இல்லையா? அதை நம்ம சொல்லி கபருன்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் அதுலயும் ஒரு விசாரணை வச்சிருக்கிறான். ஏன்னா கபர் நுழைச்சு விளங்கி ஆகணும். ஏன்னா கபர் வேதனை இல்லைன்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டானுவோம். ஒரு கூட்டம் கபர் வேதனை ஆழம் கிடையாது, கபர் வேதனை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லி என்ன தத்துவம் சொல்றா, ஏண்டா கபர் வேதனை இல்லைங்கிறேன்னு கேட்டா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு தப்பு பண்றான் ஒருத்தன் வச்சுக்கிறோம், ஒரு கொலை பண்றான் ஒருத்தன், ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முந்தி. நீங்க ஒரு ஆளை கொலை பண்றீங்க இன்னைக்கு. இப்ப 2 பேரும் கபர்ல வேதனை செய்யப்படுறீங்க. இப்ப அந்த முதல்ல கொலை பண்ணான அவன் என்ன பண்ணிருப்பான், உங்களோட 1,00,000 வருஷம் கூட அதாவது வாங்கியிருக்கான். நீங்க இன்னைக்கு தானே கொலை செஞ்சுட்டு சாவுறிய, இன்னைக்கு தான் உங்களுக்கு வேதனை ஆரம்பிக்குது. மொத்தம் 1,00,000 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் கொலை பண்ணான அவனுக்கு மிதி 1,00,000 வருஷமா நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அப்ப ஒரே தப்பு செஞ்சவனுக்கு ஒருத்தன் கூட தண்டனை, ஒருத்தன் கொலைய தண்டனை. இது என்ன, இது நியாயம்? இப்படி எப்படி பெரிய அல்லாஹ் அப்படி செய்வானா? கேள்வி. அல்லாஹ் அப்படி செய்வான். அப்ப ஆரம்பத்தில் செத்தவனுக்குலாம் அதிகமான தண்டனையும் கடைசியா சாவரவனுக்கு கொஞ்சம் தண்டனையும் கிடைக்குது கபூர்ல. மறுமை தண்டனை தான் சமமா கொண்டு எல்லாம் தள்ளிட போறான். அது ஏத்துக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பெரிய பகுத்தறிவு பூர்வமா வாழ்வங்க எழுப்புவதாக சொல்லி கொண்டு கடைசியா சாவுறான் பாருங்க, கடைசியா சொர்க்கத்துக்கு போறோம் அது நரகத்துக்கு போறோமா, அது எல்லாரும் கூட குறையெல்லாம் வராது, தப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தள்ளி விட்டுருவான். இது என்னங்க ஒரே மாதிரி தப்பு செஞ்சவனுக்கு ஒருத்தனுக்கு கூட ஒருத்தனுக்கு குறைய, இது என்ன, இது என்ன நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க. ஒரு ஆள் தொழுகை விட்டாருங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒருத்தர் தொழுகையை விட்டுட்டாரு, 2 பேரும் மொத்தம் போயிட்டாங்க. 50 வருஷம் கூட தண்டனை அனுபவிக்கிறல்ல அவரு, நீங்க அனுபவிக்கிறத விட 50 வருஷத்துக்கு முந்தி செத்தவர் 50 வருஷம் கூட அதாப்பட்டிருக்காரு கபூர்ல. இப்படி எல்லாம் செய்வானா? ஒரே தப்புக்கு ஒரு கூடவும் ஒரு குறையவும் செய்வானா? இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்வான், யாருக்கும் அநீதி செய்ய மாட்டேங்கிறான் அல்லாஹ். இது அநீதி இல்லையா, அதனால் கபர் வேதனை கிடையாது என்று ஒரு பெரிய தத்துவம் மாதிரி குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒண்ணு அல்லாஹ்வுடைய நீதிக்கு ஒண்ணு மாற்றம் கிடையாது. அல்லாஹ்வே நான் இப்படி செய்வேன்னு சொல்லி காட்டுறான். இது அநியாயமே கிடையாது. ஏன் கிடையாது? இந்த முதல்ல ஒருத்தன் தப்பு செய்யறான் பாருங்க, அவன் பிந்தி தப்பு செய்யறவனுக்கு முன்மாதிரியா இருக்கான். அவன் நம்மளுக்கு கெடுத்திருக்கான் இல்லையா? ஒன்னு கெட்டதுக்கு ஒரு தண்டனை, 50 வருஷம் கெடுத்திருக்கான்ல அதுக்கு ஒரு தண்டனை. ஒருத்தன் முதல்ல கொலை செய்ய போய் தானங்க அடுத்தவன் கத்திய தூக்குறான். முதல்ல ஒருத்தன் கொலை செஞ்சு அதாவது அவன் அராஜகம் பண்ணணும், நம்மளும் இப்படி பண்ணலாம் போல இருக்கு, என்ன பண்ணி விடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குனது. முதல்ல ஒருத்தன் தொழுகையை விடுறத பார்த்து விடுத்தா அவன் தொழுவாம. அப்படி ஒரு ஊர்ல போய் பாருங்க, எல்லாம் தொழுவுற மக்களா இருந்தாங்கன்னு வைங்க, எல்லாரும் தொழுவாங்க. ஒரு 4 பேர் இப்படி ஊர்ல சில ஊர்ல கட்டுப்பாடு போடுவாங்க, சினிமாக்கெல்லாம் போக கூடாது, ஒழுங்கா இருந்துகிட்டு இருக்கு.
ஒரே ஒருத்தன் திமிரா போயிருவான், போனவன் அப்படியே உடஞ்சு போயிடும். ஒரே ஒருத்தன் போவோம், 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் 5 பேர் போயிடும். கும்பிட்டு பேருக்கு யாரா காரணம்? நீ ஒருத்தன் போற வச்சா இன்னொருத்தன் போனா, இந்த 2 பேர் போற பார்த்தானா கொஞ்சம் 3 பேர் போனா, இந்த 3 பேரை பார்த்தானா ஒத்த சமுதாயம் கட்டுச்சு. அப்ப முந்தி செஞ்சவனுக்கு கூட தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? முந்தி செஞ்சவன் தப்பு செஞ்சவன் தான் கெட்டது மட்டும் இல்லாம அடுத்தவரை கெடுத்திருக்கிறான், கெடுப்பதற்கு காரணமா இருந்திருக்கிறான். இது நான் சொல்லல, அல்லவே சொல்றான். அவர்கள் தங்கள் சுமையையும் சுமப்பார்கள், தாங்கள் யாரை வழிகெடுத்தார்களோ அவர்கள் சுமையும் சுமப்பார்கள். யஹ்மிலூன அவ்ஸாரஹும் வ அவ்ஸாரும் அவ்ஸாரிஹிம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தங்கள் சுமையை சுமப்பார்கள், கெடுத்தவனுடைய சுமையை சேர்த்து சுமப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால இது பெரிய தத்துவம்லாம் கிடையாது. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தை ஒருத்தன் கொலை பண்ணான்னா மும்பூட்டு கொலைக்கு அவன் தான் காரணம். அவனுக்கு எத்தனை லட்சம் வருஷம் கூட கொடுத்தாலும் ஓகே, விளங்குதா? இன்னைக்கு நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன்னா எனக்கு பிந்தி வர்றவனுக்கு நான் வழிகாட்டி ஆயிடுறேன். நான் இன்னைக்கு ஒரு கொலை செஞ்சுட்டேன்னா இவனை கொலை செஞ்சு நம்மள செஞ்சா என்ன என்ற எண்ணத்தை நான் விதைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி கெடுக்கிற குற்றத்தையும் சேர்த்து சுமக்கிறார்கள் என்ற அடிப்படையில் கபரை நீங்க நம்பணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, கபரை பத்தி குர்ஆன்ல இருக்குதா? இந்த கபர் வேதனை இல்லைங்கிற கூட்டம் கபரை பத்தி குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல கிடையாது. அதனால ஹதீஸ்ல தான் இருக்குது. ஹதீஸ்ல தான் ஏத்துக்க முடியாது, குர்ஆன்ல தான் ஏத்துக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனால் திருமறை குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கபரை பத்தியும் குர்ஆன்ல இருக்குது. கபரை பத்தி என்ன, கபருங்கிற வார்த்தை இல்லையே தவிர கபரை பத்தின விஷயங்கள் எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்குது. எப்படி இருக்குது? சூரத்து காஃபிர் 40வது சூரா 46வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னாரு யூரலூன அலைஹா உதுவும் அஷியா, காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அவர்கள் நரகத்திலே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நரக நெருப்பிலே வாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யௌம தக்கூமு ஸாஅத்து, கியாமத் நாள் ஏற்படும் பொழுது அதுகிலு ஆல ஃபிரௌன் அஷத்தல் அஸாப், இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய கூட்டத்தை மூழ்கடிச்சிடுறான்ல, மூழ்கடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு மூழ்கடிச்சவன சும்மா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, இப்ப நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. யௌம தக்கூமு ஸாஅத்து, கியாமத் நாள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதுகிலு ஆல ஃபிரௌன் அஷத்தல் அஸாப், கடுமையான வேதனை இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கொடுக்கப்படும். அப்ப அந்த வேதனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப கொடுக்கப்பட்டு இருக்காங்களாம். யாரு? ஃபிரௌனுடைய, அதாவது மூத்தா புறம் ஒண்ணுமே இல்லாம போச்சு, அப்புறமேல அல்லாஹ் மறுமையில கொடுக்கிறது மட்டும்தான் தண்டனை என்று சொன்னா, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் இப்பவும் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு வேறு மாதிரியான நரகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கியாமத் நாளையில கடும் வேதனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 2 வேதனை இருப்பதை காட்டுகிறது. கபருன்ற வார்த்தையிலே தவிர நரகத்திற்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதன் சாகும் பொழுது சொல்லுகிறான், அல்லி ஆமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, என்னை கொஞ்சம் டைம் கொடுங்களே, நல்ல காரியம் செஞ்சுட்டு வர்றேன்னு கேட்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, இவன் திரும்பி வந்தாலும் ஒழுங்கான காரியம் செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அவர்கள் எழுப்பப்படும் வரை ஒரு பர்ஸக் என்ற கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கைக்கு பேர் பர்ஸக், கண்ணுக்கு தெரியாத காண முடியாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 23:100 சொல்றான். 23வது அத்தியாயம் 100வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதனால இது ஒரு 2 வேதனை இருப்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, யாசின் சூராவுல இந்த காஃபிர்கள் எந்திரிப்பான்ல, எந்திரிக்கும் போது சொல்லுவானா, மம்ப அசனா மின் மர்கதினா ஹாதா, யாரு எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புனது அப்படின்னு கேட்பானா காஃபிர். கேட்டுக்கிட்டு எந்திரிப்பானா. இது கொண்டாந்து காட்டி பத்தியில வேதனை இருந்தா அப்படி சொல்லிட்டு எந்திரிப்பானா? காஃபிருக்கு கபூர்ல வேதனை இருக்கும். கபூர்ல வேதனை செய்யப்பட்டவன் எந்திரிக்கும் போது தூக்கத்தில் இருந்துச்சு யாருன்னா கேட்பான்? வேதனையிலிருந்து எங்களை எழுப்பினவன் யாருன்னு கேட்கணும். அவன் வேதனை செய்யப்பட்டு இருந்தானே, ஆனால் இந்த வார்த்தை சொல்ல முடியாது, அதனால வேதனை கிடையாது என்று அந்த யாசின் சூரா வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? வாதிடுவார்கள். காபிர்கள் இருக்கிறான, அவன் எழுப்புன உடனே பேசுறதெல்லாம் பொய்யா தான் பேசுவான், இது மட்டும் பேசுறது இல்லை. அவன் என்ன செய்வான்? எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு 10 நாள் உலகத்தில் வாழ்ந்திருப்போமா அப்படிமாங்களா? எந்திரிச்சுக்கிட்டு பல வருஷ கணக்கான 65 வருஷம் வாழ்ந்திருப்பான். இல்ல பிஸ்தும் இல்ல அஷரா, 10 நாள் தான் வாழ்ந்திருப்பீங்க, 10 நாளைக்கு மேல இருக்காது. இன்னொருத்தர் சொல்லுவாரு, விவரமா உள்ளவர் அவரு, இது கூட அம்சலகம் விவரமா உள்ளவர் சொல்லுவாரு, இல்ல ஒரு நாள் தான் வாழ்ந்திருக்கிறீங்க, 10 நாளா இருக்காது, இப்ப ஒரு நாள் தான் காலெல்லாம் படுத்த மாதிரி தெரியுது. யார் சொல்லுவா? அப்ப அது நெசமாப்ப காபீர் சொல்லுவான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கபூர்ல வேதனை இல்லைன்னு அல்லாஹ் சொல்லல, எந்திரிக்கிற காபீர் சொல்லுவானா, என்னடா இது யாரா தூக்கத்தை, அப்படிதான் தெரியும். ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு மாறும் பொழுதுங்க, அந்த உலகத்துல நடந்தது தெரியாது. நம்ம கிட்ட அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான்ல, என்ன உடன்படிக்கை எடுத்தான்? நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு கேட்டான்ல,
நம்ம எல்லாம் ஆமான்னு சொன்னோம்ல, அப்படி நல்லா சொல்றானே, யாருக்கா ஞாபகம் இருக்குதா? அல்லாஹ் கேட்டது நீங்க பதில் சொன்னது ஞாபகம் இருக்குதா? ஏன் ஞாபகம் இல்லைன்னு அர்த்தமா? அப்ப அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்தோன்னு தெரியாம போச்சு. இந்த உலகத்துல அந்த உலகத்துக்கு போனா அங்க நடந்த எதுவும் அவனுக்கு தெரியாது, இல்லைன்றுவான், நடக்கவே இல்லைன்றுவான். அந்த மாதிரியான ஒரு காபிருடைய புலம்பலை ஆதாரமாக வைத்துக் கொண்டு புலம்பலால் எடுத்து சொல்றான். அது குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய சொல்லாக வரல. காபிர் அப்படி புலம்புவான், யாரா தூக்கத்துல எழுப்பணும்னு கேட்பான், பதறிக்கிட்டு இருக்கிறவன் என்ன நினைச்சவன் தெரியாது, அதிர்ச்சியில் இருக்கிறவன். இன்னும் சொல்ல போனா கபருடைய வேதனை எல்லாம் தாண்டின வேதனையை இது இருக்க போது எந்திரிக்கிறது. அவ பெரிய பெரிய வேதனை வரும்பொழுது என்ன செய்யும்? சின்ன வேதனை ஒண்ணுமில்லாம போயிடும். பெரிய வேதனை வந்துருச்சுன்னு வைங்களேன், சின்ன வேதனை ஒண்ணுமில்லாம போயிடும். அதனால கபர் வேதனை இதெல்லாம் வச்சுக்கலன்னு சொல்லக்கூடாது. குர்ஆனே 2 வேதனை இருக்குன்னு சொல்லுகிறது, பல வசனங்களுக்கு சான்றா இருக்குது. அதுபோல் ஹதீசுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கபர் வேதனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றாங்க. 4 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு கண்டிப்பா தொழுகையில தேடி இருக்கிறாங்க. அதுல கபரும் வருகிறது. தொழுகையில் இருக்கும் பொழுது கடனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, கபர் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, வாழும் போது மௌத்தாகும் பொழுதும் உள்ள ஃபித்னா சோதனையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதனால கபருங்கிறது ரொம்ப முக்கியமா பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விஷயம். தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருக்கிறாங்க. அதனால கபருல மண்ணுக்குள்ளேன்னு விளங்கிட கூடாது. ஏன்னா பல விதமா சிங்கம் புலி சாப்பிட்டு இருக்கும், அது வேற ஒரு பரிசு. நம்ம மண்ணை ஒரு அடையாளமா வச்சுக்கிறோமே தவிர எரிச்சு சாம்பலாக்கி இருப்பாங்க, அவன் மண்ணுக்குள்ளே இருக்கிறான் இல்ல. வேற ஒரு ஆத்மீகமான உலகத்தில் வைத்து அவர்களுடைய தப்புக்கு தகுந்த மாதிரி சில அந்த ஆன்மீக உலகத்தில் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படியான ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுக்குறான். அவனுக்கு முடியும். அவன் நினைச்சாண்டா நம்ம உடம்பு இல்லாத காலத்தில் மட்டும் அக்ரிமெண்ட் எடுத்தேங்கிறான். உடம்பு இல்லாத காலத்தில் மட்டும் அக்ரிமெண்ட் எடுத்தவனுக்கு உடம்பு இல்லாத காலத்தில் ஒரு தண்டிக்கவோ மிதிக்கவோ முடியாது நம்ப கூடாது. அதனால இந்த கபரையும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆகிரத்து கடைசி நாளுக்கு பிறகு என்ன ஏற்படுது என்பதை நம்பிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அழிச்சாச்சு. எழுப்பணும்னு என்ன நடக்கும்? என்ன இதுலதான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாத்தினுடைய ஜீவன், இஸ்லாத்தினுடைய அடிப்படை மறுமையில தான் இருக்கு. மறுமையில உள்ள அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் திருப்பி திருப்பி ஆசை காட்டுறதுக்குன்னா அப்ப நம்ம நல்லவர்களா வாழ்வதற்காக வேண்டி நரகத்துல என்னென்ன எச்சரிக்கை இருக்குங்கிற தெரிஞ்சாதான் ஒழுங்கா நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியும். அதை மேலோட்டமா சொல்ல முடியாது. ஒரு நாள் என்ன கூட போனாலும் சரி, யௌமுல் ஆகிரத்தை பத்தி அது ஒண்ணுதான் இஸ்லாத்தினுடைய ஜீவன். அதை நம்பலன்னா அல்லாஹ் நம்பி கூட வேலை இல்லை. அங்க மிதிப்பான்னு பயந்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியும். மறுமை நம்பிக்கை தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும். அந்த மறுமையை பற்றி உள்ள எழுப்புனவன என்னென்னலாம் நடக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், என்னென்ன காட்சிகள்லாம் இருக்கும், அவ்வளவு சண்டா என்ன, சிராத்துனா என்ன, அது என்ன, இது என்ன, எவ்வளவு மீசாண்டா என்ன, அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கா இல்லையா, இதுகளெல்லாம் இருக்குதா இல்லையா, இருக்குன்னா எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் அங்க இருக்கும், இறைவனுடைய விசாரணை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 10 நாளை கழிச்சு தான் வரும். அதுக்கப்புறம் அடுத்த கிளைக்கு போவோம். சில கிளைகள் ஷார்ட்டா முடிஞ்சிடும், சில ஈமானுடைய கிளைகள் விரிவாக போகும். இதோட இன்றைய இதை முடித்துக் கொள்வோம். அடுத்த முக்கியமான